உறவுகளில் புரிதல் இல்லை என்றால் அங்கே அன்பு இருந்தாலும் அது முழுமையடையாது. ஒரு விதை மண்ணில் விழுந்தாலும் தண்ணீர் கிடைக்காவிட்டால் அது வேரூன்றாது. அதுபோல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதை வளர்க்கும் உரம் புரிதல்தான். நீ என்னை கேட்கவில்லை, நான் உன்னை உணரவில்லை என்றால் அந்த உறவு இருவருக்கும் சங்கிலி போல தோன்றும். ஆனால் நீ பேசும் வார்த்தையை விட பேசாத அமைதியையும் நான் கேட்கத் தெரிந்தால், என் உணர்ச்சிகளை விட உன் உணர்ச்சியை முன்னிலைப்படுத்த தெரிந்தால், அங்கேதான் நம் உறவு புயலிலும் தாங்கும் மரம் போல வலுவாகும். ஒருவரை நேசிப்பது எளிது, ஆனால் அவரை உண்மையாக புரிந்து கொள்வதுதான் சவால். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வலி அளிப்பது அன்பின் பற்றாக்குறை அல்ல, புரிதலின் பற்றாக்குறை. யாரும் சண்டை போடுவதற்காக சண்டையிட மாட்டார்கள். அவர்கள் கேட்கப்படவில்லை, புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதற்காகத்தான் சண்டை வரும். நீ எவ்வளவு சீரிய வார்த்தைகளில் பேசினாலும் அது என் மனதில் ஒலிக்காது. ஆனால் நீ என் வலியை கேட்டு அதை புரிந்து கொண்டு ஒரு சொல் கூட சொல்லாமல் கையை பிடித்தால் அந்த மௌனமே 1000 வார்த்தைகளை விட அதிகம் பேசும். உறவுகள் உடைந்து போவது சண்டையால் அல்ல, எவரின் உணர்வையும் எவர் மதிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்பதால் தான். அன்பு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கும் முன் புரிதல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்க வேண்டும். உண்மையான அன்பு புரிதலுடன் சேர்ந்தால் அது வாழ்நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தும் சக்தியாக மாறும். ஆனால் புரிதல் இல்லாத அன்பு அழகான சுவற்றில் பிளாஸ்டிக் பூ வைத்தது போல வெளியில் காட்சியாக இருக்கும், ஆனால் உயிரில்லாதது. ஒரு மனிதன் கேட்காமல் இருந்தாலும் அவன் சொல்லாத வார்த்தைகளை அவன் கண்களில் இருந்து படிக்க முடிந்தால் அதுவே புரிதல். ஒரு பெண் தனது கண்ணீரால் பேசுகிறாள், ஒரு ஆண் தனது மௌனத்தால் பேசுகிறான். அதை பார்க்காமல் கேட்காமல் புரியாமல் விட்டால் அங்கேதான் உறவின் அழகு கசங்கி விடுகிறது. எளிதில் நீ புரியவே மாட்டே என்று சொல்லாமல், நான் இன்னும் உன்னை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு வாக்கியம் உறவை உடைக்காமல் காப்பாற்றும். வாழ்க்கையில் நாம் அனைவரும் புரியப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய ஆசைகள், கனவுகள், வலிகள் அனைத்தையும் ஒருவர் புரிந்து கொள்வது எளிதல்ல. அதனால்தான் புரிதல் என்பது கலை. அன்பு ஒரு உணர்வு, ஆனால் புரிதல் ஒரு தீர்மானம். அன்பு உன்னை அருகில் கொண்டு வரும், ஆனால் புரிதல் தான் உன்னை நிரந்தரமாக என் அருகில் வைத்திருக்கும். நீ என்னை பற்றி சண்டையிடலாம், என்னை விமர்சிக்கலாம், ஆனால் என்னை உணராமல் விடாதே. அந்த உணர்ச்சி தான் உறவின் மிகப்பெரிய பலம். மனிதர்களின் வாழ்க்கையில் வரும் பெரும்பாலான பிரச்சனைகள் யாரும் யாரையும் முழுமையாக கேட்காததிலிருந்தே துவங்குகிறது. எல்லோரும் பேசவே விரும்புகிறார்கள், ஆனால் கேட்க யாரும் தயாராக இல்லை. உறவின் அழகே அதில் இருக்கிறது. பேசாமலே புரிந்து கொள்வதில், கோபத்தின் பின்னால் மறைந்திருக்கும் வலியை காண்பதில், மௌனத்தின் பின்னால் சொல்லப்படாத கதையை உணர்வதில். இதை செய்ய தெரிந்தால் சின்னஞ்சிறு தவறுகளாலும் உறவு உடையாது. மாறாக அந்த தவறுகளே உறவை இன்னும் ஆழமாக்கும். உறவுகளில் புரிதல் இல்லாமல் இருந்தால் அங்கே எத்தனை அன்பு இருந்தாலும் அது மங்கி போய்விடும். வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை யாராவது நேசிக்கிறார்கள் என்ற உணர்வை விட யாராவது நம்மை புரிந்து கொள்கிறார்கள் என்ற உணர்வே அதிக மாறுதல் தருகிறது. காதலில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது எளிது, ஆனால் நீ வலிக்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்வதுதான் கடினம். அந்த புரிதலே வாழ்க்கையை மாற்றும். சண்டை வந்தாலும் வாதம் வந்தாலும் இவன் என்னை காயப்படுத்த விரும்பவில்லை, அவன் உணர்வுகளை நான் முழுமையாக கேட்கவில்லை என்று புரிந்து கொள்வதற்கான திறன் இருந்தால் உறவு உடைந்து போகாது. அதற்கு மாறாக சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அவன் என்னை புறக்கணிக்கிறான் என்று நினைத்தால் பெரிய பாசமும் ஒரு நாளில் சாம்பலாகிவிடும். ஒரு வீட்டை கட்டுவது எளிது, ஆனால் அதை பராமரித்து நிற்க வைப்பதுதான் சவால். அதுபோல் உறவை ஆரம்பிப்பது எளிது, ஆனால் அதை நிலைத்திருக்கச் செய்வதுதான் உண்மையான வேலை. அன்பு என்பது சுவரை கட்டும் செங்கல்லை போன்றது, ஆனால் புரிதல் அந்த சுவரை ஒட்ட வைத்திருக்கும் சிமெண்ட் போன்றது. செங்கல் இருக்கிறது, சிமெண்ட் இல்லை என்றால் சுவர் உடைந்து போகும். அன்பு இருக்கிறது, புரிதல் இல்லை என்றால் உறவு உடைந்து போகும். புரிதல் இல்லாத இடத்தில் பேசப்படாத வார்த்தைகள் காயமாக மாறும், சொல்லப்படாத உணர்வுகள் பிளவாக மாறும், உணரப்படாத வலி தூரமாக மாறும். ஆனால் புரிதல் இருந்தால் சொல்லாத வார்த்தைகளும் மனதில் ஒலிக்கும் இசையாக மாறும். வாழ்க்கையில் யாருக்கும் சரியான புரிதல் பிறப்பிலிருந்தே வருவதில்லை. எல்லாரும் கற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை பிழைகள் செய்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு மற்றவரின் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் மனசு இருந்தால் உறவு அழியாது. ஆனால் எப்போதும் நான் தான் சரி, நீதான் தவறு என்று நினைத்தால் அந்த உறவு ஒரு நாள் சிதறிப் போகும்.
புரிதல் என்றால் வாதத்தில் வெல்வது அல்ல, வாதத்தின் பின்னால் இருக்கும் உண்மையை பார்க்க கற்றுக்கொள்வது. அந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் வெற்றிக்காக மட்டும் சண்டை போட்டால் இருவரும் தோல்வியடைந்தவர்களாகி விடுவார்கள். நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் எப்போதும் நம்மோடு சிரித்து மட்டுமே இருப்பார்கள் என்றில்லை. சில நேரங்களில் அவர்கள் நம்மோடு சண்டை போடுவார்கள், நம்மை சுட்டி காட்டுவார்கள், நம்மை விமர்சிப்பார்கள். ஆனால் அந்த கடுமையின் பின்னால் இருக்கும் மென்மையை புரிந்தால்தான் உறவு வலுவாகும். புரிதல் இல்லாமல் இருந்தால் அந்த கடுமையை வெறுப்பாகவே எடுத்துக்கொள்வோம். ஆனால் புரிதலுடன் பார்த்தால் அந்த கடுமையே ஒரு அன்பின் சான்றாக மாறும், சிறப்பாக்குகிறது. அதுபோல அன்பு வெளியில் அழகாக தெரியும், ஆனால் அந்த அன்பை உண்மையில் மனமூட்டச் செய்வது புரிதல்தான். ஒருவரின் கண்ணீரை மட்டும் காண்பது போதாது, அந்த கண்ணீரின் பின்னால் மறைந்திருக்கும் கதையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரின் கோபத்தை மட்டும் கேட்பது போதாது, அந்த கோபத்தின் பின்னால் மறைந்திருக்கும் வலியை உணர வேண்டும். அதுவே புரிதல். இல்லை என்றால் ஒரு நாள் அந்த அன்பு சாம்பலாகி போய்விடும். சண்டை என்பது உறவின் அழிவு அல்ல, சண்டைக்கு பிறகும் கைப்பிடித்து நிற்கும் மனசே உறவை நிலைத்திருக்கும் சக்தி. புரிந்து கொள்ளும் மனசு இருந்தால் சண்டையும் அன்பின் சான்றாக மாறும். இல்லை என்றால் அன்பே வெறுப்பாக மாறிவிடும். உறவுகள் எளிதில் உடைந்து விடுவதில்லை. அதை உடைக்கும் மிகப்பெரிய காரணம் நான் சொல்வது மட்டுமே சரி என்ற பிடிவாதம். வாழ்க்கையில் புரிதல் என்றால் என் பார்வை மட்டுமல்ல, உன் பார்வையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்வது. சண்டையில் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, சண்டைக்கு பிறகு நாம் ஒருவரையும் இழக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். அன்பு இருந்தாலும் புரிதல் இல்லாதால் அன்பே சுமையாக மாறிவிடும். நம் மனதில் கேட்கப்படாமல் இருக்கும் வலிதான் தூரத்தை உண்டாக்குகிறது. ஒருவன் தன் மௌனத்தால் பேசுகிறான், அவன் மௌனத்தை புரிந்து கொள்ளும் மனசு இல்லாவிட்டால் அவன் தொலைந்து போகிறான். ஒரு பெண் தன் கண்ணீரால் கதையை சொல்கிறாள், அந்த கண்ணீரை காணாதவன் அவளின் வாழ்வை காணாமல் போகிறான். அன்பு இருந்தால் வாழலாம், ஆனால் புரிதல் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். புரிதல் இல்லாத அன்பு காற்றில்லாத மெழுகுவர்த்தி போல. மெழுகுவர்த்தி இருக்கிறது, தீ இருக்கிறது, ஆனால் காற்று இல்லை என்றால் அந்த தீ அணைந்துவிடும். அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, ஆனால் புரிதல் இல்லை என்றால் அந்த உறவும் அணைந்து போய்விடும். யாரும் அன்பை இழந்ததற்காகவே வலிக்கவில்லை. பெரும்பாலானவர்கள் தங்களை யாரும் உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகவே துவண்டு போகிறார்கள். உறவின் வேர்கள் புரிதல்தான். மரம் புயலில் தாங்குவது அதன் வேர் ஆழமாக இருப்பதால் தான். அதுபோல உறவுகள் எத்தனை புயல்கள் வந்தாலும் தாங்கும், புரிதல் ஆழமாக இருந்தால். ஆனால் புரிதல் ஷாலோவா இருந்தால் சிறிய காற்றாலும் அந்த உறவு விழுந்து போய்விடும். உண்மையான அன்பு என்பது வார்த்தைகளால் நிரூபிக்கப்படுவது அல்ல, புரிதலால் உணரப்படுவது. நம்மை புரிந்து கொள்ளும் ஒருவரை காக்க கற்றுக்கொள்ளுங்கள். அன்பும் புரிதலும் ஒரே நேரத்தில் வாழும்போது உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கை வைக்க, மனதை திறக்க, அன்பை பகிருங்கள். அதுவே உண்மையான வெற்றி.